ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரானா பாக்கு ஃபிஷ்ஷை இப்போது டேங்க்கில் மாற்ற போகிறோம். ஏன்னா அவங்க வாங்கி ஒரு மாதம் ஆகுது. அதுக்குள்ளே நல்லா வளர்ந்துட்டானுங்க. ஆஸ்கருக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா ஃபுட்டு போட்டுன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு இவங்க தான் ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுறாங்க. ஆஸ்கர்லாம் பொறுமையாக சாப்பிடும். அதனால தான் கொஞ்சம் இவங்க மாற்றினா தான் வேலைக்கு அப்படின்னு நினச்சிங்க. மோட்டர்லாம் ஒயர்லாம் கடிச்சிடும். இது வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் கம்பல்சரி இது 3வது வாட்டி வாங்குறேன் நான். 2 வாட்டி வாங்கி இறந்துச்சு. அதுவும் இதுங்களாலே தான் மோட்டர் ஒயர் கட்சி ஆக்சிடென்ட் எல்லாமே இறந்துச்சுங்க. அதனால தான் மறுபடியும் வாங்கினேன். பார்த்தா கடன்னு வளர்ந்துருங்க. அதனால தான் இவங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேரையும் தூக்கி பாண்டில் மாற்றணும். நினச்சிங்க ஆஸ்கர் கஷ்டமாயிடும். எப்படிறாங்க பாருங்க, 4 பேரும் செத்து போன மாதிரியே நடிக்கிறானுங்க. கொஞ்ச நேரம் அசைய மாட்டானுங்க. பாண்டில் விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டில் இருக்க மோட்டரை காப்பாற்றணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை ஒயரெல்லாம் கடிச்சிடுவானுங்க. ஏன்னா அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இந்த எலக்ட்ரிக்கல் ஹோஸை வாங்கி ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை மாட்ட வேண்டியதுதான். ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி தான் மாட்டி வைக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, இந்த மோட்ரு ஒயர்லாம் கடிச்சு வச்சுருவானுங்க. அப்புறம் இந்த மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். அதை ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும், அவ்வளோதான். எல்லாம் பசியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். 4 பேரும் ஒரு மூளைக்கு ஓடுவாங்க பாருங்க. எப்போ சாப்பாடு போடுவாங்க பார்த்துங்க. நான் ஆனால் ரெட்டையில விட ஷார்க்கு தான் கடகடன்னு வளர்கிற மாதிரி இருக்கு. சரி, 1.5 அடிக்கு மேலே இருப்பாங்க நினைக்கிறேன் ஷார்க்கு. ஏன்னா போடுற ஃபீட் எல்லாமே இவங்க தான் காலி பண்ணுறாங்க. டக்குன்னு ரெட்டையில் தேடிட்டே இருக்கும். இவங்க போட்டவனே பிடிச்சிருவாங்க. பாருங்க, ஃபீட் போடுறேன் எப்படி சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ஷார்க்கு தான் ஓடிடும். பிடிச்சி பாருங்க ஷார்க்கு. அந்த சைடு இப்போ ஃபுட்டு போட்டேன், அதுக்குள்ளே இங்கே எல்லாம் ஓடி வந்தேன். நான் கேட் ஃபிஷ் இவ்வளோ நேரம் தாழ்றே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ரெட்டையில் எப்பயும் முடிச்சுட்ருக்கோன்னு நினச்சேன். நான் அதுவும் ஏதோ உயிர் வாழ்ந்துன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்கு ஃபிஷ்ஷு, ரெட் அல்பினோ கேட் ஃபிஷ்லாம் வாங்காதீங்க. அது எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிடும். நம்ம லைட்லாம் போட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்க, சைலண்ட்டாக இருக்க மாதிரி. லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் வளர்த்தீங்கன்னா பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணிட்டு மட்டும் பாருங்கள். அந்த கேட் ஃபிஷ் மட்டும் மற்ற மீனில் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று தனியாக வேணால் வச்சு வளர்க்குங்க. செயின்ட்டு வர அந்த பைப்புள்ளே தான் இருக்குது. எட்டி எட்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த வலையை ஓப்பன் பண்ணுறோன்னா ஒரு பயங்கரமாக பைப்பு ஷார்க்கே தைரியமாக வருது. சிக்கன் போட்ட மொத்த சிக்கனே காலி பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க தான் வயிறு பத்தாதுன்னு நினைக்கிறேன், ரெட்டைலுக்கு தான். ஏன்னா ஷார்க்கே கிடக்குன்னு நிறைய காலி பண்ணிட்டாங்க. இதான் மோட்ரு 24 hours ஓடிட்டே தான் இருக்கும். தான் ஃபில்டர், ட்ரம்மர் ஃபில்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ.